பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகளே மற்றும் தமிழக வாக்காளர் பெருமக்களே, அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டம் நிறைய விஷயத்துல பேர் அடிபட்டிருக்கு. இந்த கரூர் மாவட்டம் இதுல தனி செல்வாக்கோட ஒருத்தர் முதல்ல நம்ம கட்சியில இருந்தாரு, அப்புறம் வேற கட்சிக்கு போய் இங்க கரூர்ல எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்போ தேர்தல் வந்ததும் இந்த மாவட்டத்துல நிக்காம கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டாரு. இந்த கரூர் மாவட்டத்துல மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுல எல்லாம் இப்ப அவர் மந்திரியா இருக்கிற இந்த கட்சியில சொல்லி இந்த மாவட்ட மக்களுக்கு எதுவும் செஞ்ச மாதிரி தெரியல, ஒன்னும் செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இங்க கிட்டத்தட்ட நிறைய பேரு இறந்து போனாங்க. அந்த சமயத்துல இவர் பேர் ரொம்ப அடிபட்டுச்சு. அதனாலயோ என்னமோ இப்ப இந்த தேர்தல்ல இந்த மாவட்டத்தை விட்டு வேற இடத்துல போய் நின்றுருக்காரு. அவருக்கு பயம் இல்லைன்னா இங்கே நின்றுக்கலாம், அவருக்கே பயம் இருக்கு போல இருக்கு. அதனால வேற இடத்துக்கு மாறி போய் நிக்கிறாரு. அதுதான் அதனால உண்மையா இன்னைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளில வந்துரும். கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம், அது தானா வரும், நேரம் வரும்போது வந்துரும். இப்போ இங்க இவங்கள ஆசியா பேகத்தை இங்க நிறுத்தி இருக்கோம். ஒரு பெண்ணு, நல்ல விசுவாசி. அந்த ஒரு காரணம் இன்னைக்கு அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதனால எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகள்லாம் வரும். நன்றியும் விசுவாசமும் ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் இருந்துட்டுன்னா நம்ம எந்த பதவிக்கும் போகலாம், உயர்ந்து வரலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இருக்கிறவங்க தான் மக்கள் பிரச்சனையை நல்லா பார்ப்பாங்க. என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னெல்லாம் பார்த்து கேட்டுக்குவாங்க. இந்த இடம் ரொம்ப ஒதுங்கி இருக்கிறதுனால நிறைய தலைவர்கள் வரும்போது இது வெளியிலேயே நின்று பேசிட்டு போறாப்புல இருக்கும். இன்னைக்கு நம்ம இங்க அவங்கள நிறுத்தி இருக்கோம். நம்ம இங்க வாக்கு கேட்கணும். அது மட்டும் இல்ல, இங்க எல்லாம் நிறைய தொழில் வளர்ச்சி எல்லாம் வரணும். அதெல்லாம் நம்ம நிச்சயம் செய்வோம். இப்ப கரண்ட் பிரச்சனை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூனிட்டுக்கு அதிக காசு வாங்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா சிறு தொழில்காரவங்க நடத்தவே முடியல. வீட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 500 யூனிட் வாங்குறவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட 2 கோடி வீடுகள் இருக்கு 500 யூனிட் உபயோகிக்கிறவங்க. அது முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஏழை மக்கள் தான். அவங்க கிட்ட அம்மா ஆட்சியில இருந்த போது வாங்கினதை விட
இப்ப ஒரு 800 ரூபா கூட வாங்குறாங்க. இந்த திமுக அரசு வந்ததுக்கு பிறகு. இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால இந்த 2 கோடி வீட்டுல இருந்து போற பணம் இருக்கு பாருங்க, அரசாங்கம் வாங்குற பணம் ஒரு வருஷத்துக்கு 20,000 கோடி ரூபாய். இதை யாருகிட்ட இருந்து வாங்குறாங்க? உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க. வாங்கி அரசாங்கம் எடுத்துக்குது. அப்புறம் மீதி மிச்சம் பாத்தீங்கன்னா எந்தெந்த வகையில வரியா போட்டு வாங்க முடியும்? ஒரு பக்கம் வீட்டு வரியை உயர்த்துறது, ஒரு பக்கம் யாராவது ஒரு நிலம் வாங்கினாங்கன்னா அதுக்கு அதிகமா வாங்கறது. இந்த மாதிரி வரி விதிப்புகள் அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த திமுக செய்யற வேலை. அம்மா இருந்தப்ப அந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணல. அவங்களால முடிஞ்சதெல்லாம் மக்களுக்கு செஞ்சாங்க. இவங்க போன முறை கொடுத்த வாக்குறுதியில கூட ஒரு வாக்குறுதியும் செய்யல. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சொல்றது ஈஸியா சொல்லிடலாம். நீங்கெல்லாம் இப்ப சிறு சிறு தொழில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு சொன்னாலும் ஈஸியா புரிஞ்சுக்குவீங்க. அதாவது அரசாங்கத்துக்கு வருவாய் வர்றத முழுவதும் ஒரு பக்கம் நிறுத்தி வச்சுக்கிறாங்க, வேற பக்கம் போயிடுது. இது அதனால வருவாய் சரியா வரமாட்டேங்குது. அது ஜல்லியா இருக்கட்டும், மண்ணா இருக்கட்டும், எதா இருந்தாலும் சரி. அதே போல டாஸ்மாக், அது ரொம்ப பெரிய கொள்ளையா போயிட்டு இருக்கு வெளியில. இதெல்லாம் எதுவுமே வரமாட்டேங்குது. அப்ப என்ன ஆகுது? அரசாங்கம் நடத்த முடியல. அதனால வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியல. கரண்ட பொறுத்த வரைக்கும், மின்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சரியான பராமரிப்பு இல்லை. அதனால நம்ம சொந்தமா மின்சாரம் தயாரிக்கிறதெல்லாம் நிறுத்தி போட்டிருக்கு. அதனால விலைக்கு வாங்க வேண்டிய அவசியத்தை அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க. அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல அவங்க பிரைவேட்ல தனியார்ட்டேந்து கரண்ட வாங்கிடுறாங்க. அது 15 ரூபாயில ஆரம்பிச்சு 25 ரூபாய் வரைக்கும் போகுது ஒரு யூனிட் அவங்க வாங்கறது. அதனால என்ன ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு பெரிய 35,000 கோடி அளவுக்கு அதுல எக்ஸ்ட்ரா செலவாகுது. சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1,84,000 கோடி சம்பளம், அரசாங்க சம்பளம் கொடுக்கறது, பென்ஷனுக்கு உள்ள பணம் அரசாங்கம் கொடுக்கறது, வட்டி 12 லட்சம் கோடி திமுக அரசு இப்ப வாங்கியிருக்குல்ல, அதுக்கு வட்டி மாசத்துக்கு 7,000 கோடி. இது எல்லாத்தையும் உங்கள்ட்ட இருந்து தான் வசூல் பண்றது. வசூல் பண்ணிக்கிட்டு கரண்டையும் ஈஸியா வெளியில வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வேண்டியதை அவங்க வாங்கிக்கிட்டு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த முயற்சி. அதுக்கு உங்களுடைய வாக்கு ரொம்ப அவசியம். தமிழ்நாட்டில் இப்ப நீங்க தேர்தல் நடக்கிறது ஒரு கட்சிக்கும் போட்டினே நினைக்காதீங்க. இது இப்ப மக்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய தேர்தல் தான் நீங்க நினைச்சுக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் அது ஒன்னதான் நினைக்கணும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க, படிச்ச பசங்களுக்கு வேலை கிடைக்கல. வீட்டுல உள்ள சாதாரண தாய்மார்கள், கிராமத்துல உள்ளவங்களுக்கு ஏதாவது தொழில் செய்யலாம்னா அதுக்கும் வழி இல்ல. இதையெல்லாம் பார்த்துதான் நம்ம இவங்க மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுக்க கூடாது, இந்த மாதிரி பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்த கூடாது. அம்மா அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. அதனால நம்ம ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கறது,
அது உண்மையா ஜனங்களுக்கு போய் மக்களுக்கு சேரணும், அதனால அவங்களுக்கு பலன் கிடைக்கணும் அப்படிங்கறத நினைச்சு அவங்க மாதிரி 500 கோரிக்கை எல்லாம் கொடுக்கவே இல்லைனா, வெறும் 60 கோரிக்கை தான் கொடுத்துருக்கு. அது ரொம்ப அத்தியாவசிய தேவைகள் மக்களுக்கு உள்ளது, அதை தான் கொடுத்துருக்கோம். இப்ப அத கூட நாங்க என்ன நினைச்சோம், யாருகிட்டையும் நம்ம கொடுத்து தனியா வச்சு வெளியிடக்கூடாது, மக்கள் மத்தியிலே வச்சு மக்கள்கிட்ட கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுல தான் வந்திருக்கேன். நம்ம அத சரியா செய்வோம். அதுல பாத்தீங்கன்னா மகப்பேறு உதவித்தொகை 18,000 கொடுக்கறாங்க. அத 24,000 நம்ம கொடுப்போம். பிறந்த குழந்தைகளுக்கு அம்மா நல பெட்டகம்னு கொடுத்துட்டு இருந்தத திமுக அரசாங்கம் நிறுத்திட்டு அத நம்ம கொடுப்போம். கிராம பகுதியில் உள்ள ஏழை மக்களுக்காக 1 லட்சம் கோழி பண்ணைகள், 1 லட்சம் ஆட்டு பண்ணைகள், 1 லட்சம் மாடுகள் வருஷத்துக்கு, இத 50% மானியத்தோட நம்ம செஞ்சு கொடுப்போம். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்து போற பிள்ளைங்களுக்கு மடிக்கணினி +2ல முதல் 6 மாசத்திலேயே கையில கொடுத்துருவோம். அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வழங்கும் மிதிவண்டி, சீருடைகள், காலணி, நோட்டு புத்தகம், புத்தகங்கள் போன்ற பொருட்கள் சரியான நேரத்துல வழங்கிடுவோம். பட்டியலின, பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவிகளுக்கு, மாணவர்களுக்கு செலுத்தப்படும் கல்வி உதவித்தொகை 50% உயர்த்தி கொடுப்போம். நகர் மற்றும் கிராம பகுதிகளில் வசிக்கும் வீடற்ற ஏழை மக்களுக்கு இலவச வீடு கட்டி தரப்படும். வரும் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். நிர்வாக திறமையின்மையால் ஏறுமுகத்தில் உள்ள மின்சார கட்டணம் கட்டுக்குள் கொண்டு வரப்படும். வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்குவதை குறைக்கும் விதமாக நவீன தொழில்நுட்பத்துடன் காற்றாலைகள் மற்றும் சூரிய மின் உற்பத்தி கூடுதலாக 10,000 மெகாவாட் உருவாக்கப்படும். மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாற்றப்படும். மாதந்தோறும் அரிசி அட்டைதாரர்களுக்கு 1 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 கிலோ பருப்பு வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். அங்கன்வாடிகளில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வாரந்தோறும் 5 முட்டைகள் வழங்கப்படும். அதிக அளவில் முதலீடுகளை கொண்டு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் விதமாக 2 லட்சம் அரசு பணியிடங்கள் படிப்படியாக நிரப்பப்படும். ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், கால்வாய்கள் இதெல்லாம் தூர்வாரப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான பாசன நீர் கடைமடை பகுதிகளுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்படும். குடிநீர் தட்டுப்பாடுக்கு என்னென்ன நம்ம செஞ்சு குடிநீர் கொடுக்க முடியுமோ அதை நிச்சயம் செய்வோம். இந்த மாதிரி நிறைய திட்டங்கள். படித்த இளைஞரை தனியாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கடனுதவி பெற்று அதில் 3% வட்டியை அரசே ஏற்றுக்கொள்ளும். இந்த மாதிரி நல்ல பல திட்டங்களை உங்களுக்கு நாம் கொடுப்போங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இப்போ இந்த அரவக்குறிச்சியில் TNPL ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் விவசாயம் ரொம்ப பாதிக்குதுன்னு சொல்றாங்க. அது சரி செய்யறேன்னு திமுக சொன்னுச்சு, ஆனா செய்யல. நம்ம செய்வோம். இங்கு அதிகமாக முருங்கை விவசாயம் உள்ளது. முருங்கை பதப்படுத்தும் நிலையம் மற்றும் மஞ்சள் பருத்தி சேமிப்பு கிடங்கு வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதையும் செஞ்சு கொடுக்கறேன்னு சொன்னவங்க செஞ்சு கொடுக்கல, நாம செஞ்சு கொடுப்போம்.
தாதம்பாளையம் ஏரிக்கு அமராவதி நீரை கொண்டு வர கோரிக்கை, அதுவும் செய்ய வேண்டிய விஷயம். வறண்ட பகுதியாக உள்ள பரமத்தியில் குடிநீர் தட்டுப்பாடு நீண்ட காலமாக உள்ளது. தீர்க்க எந்தவித நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை. அதையும் நம்ம செய்வோம். இங்கு அரசு கலைக்கல்லூரிக்கு கட்டிடம் இல்லாமல் சமுதாய கூடத்தில் இயங்கி வருகிறது. இதற்கு 18 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது வரை கட்டிட பணிகள் தொடங்கவில்லை. இதுக்கு தானே இவங்களுக்கு 5 வருஷம் ஆட்சியை கொடுக்கறது? இதை செய்யறத விட வேற என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? நங்காஞ்சி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் முள் செடிகளை அகற்ற கோரிக்கை. பள்ளப்பட்டி நகராட்சியில் உள்ள குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றிடவும் குப்பை சுத்திகரிப்பு நிலையம் அமைத்திடவும் கோரிக்கை. இதெல்லாம் இந்த தொகுதிக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள். கரூரிலிருந்து வெங்ககல்பட்டி ராஜபுரம் வரை சென்ற பேருந்தை நிறுத்தி வைத்துள்ளதால் மக்கள் அவதிப்படுகின்றனர். மீண்டும் அந்த பேருந்தை இயக்க கோரிக்கை. போன முறை சொன்ன வாக்குறுதி எண் 81. கரூர் மாவட்டத்தில் பேரீச்சை வளர்ப்பதற்கு உரிய மண்வளம் இருப்பது தெரிய வந்துள்ள நிலையில் இரும்புச்சத்து செறிவுள்ள பேரீச்சை மரங்களை வளர்ப்பதற்கும் பேரீச்சை சார்ந்த தொழில்களை உருவாக்க சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். பேரீச்சை வளர்க்க முன் வருவோருக்கு அரசு மானியத்துடன் கூடிய சிறப்பு நிதி வழங்கப்படும். அப்படிங்கறத இந்த திமுக அரசு 2021 வாக்குறுதியில கொடுத்திருக்கு. ஆனா அதுக்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இத நாம நிச்சயம் செய்வோம். அதே போல வாக்குறுதி எண் 83 காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் விரைந்து நிறைவேற்றி வறண்ட பகுதிகள் பயன்பெறும் வகையில் பாசன வசதியும் குடிநீர் வசதியும் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அதையும் செய்யல. வாக்குறுதி எண் 215 சாய ஆலைகள் தோல் பதனிடும் ஆலைகள் வெளியேற்றும் கழிவுகளை சுத்திகரிப்பு நிலையம் மத்திய நிதியுடன் அமைத்திட வலியுறுத்தப்படும் திமுக அரசாங்கம் ஏற்கனவே தேர்தலப்ப சொல்லியிருக்கு. ஆனா அதை செய்யல. வாக்குறுதி எண் 448 கரூர் நகரத்தை மையமாக கொண்டு புதிய விமான நிலையம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு சொன்னாங்க. அதையும் செய்யல. நான் என்ன சொல்றேன், புதிய விமான நிலையத்தை விடுங்க, பஸ் போக்குவரத்தை முதல்ல எல்லா ஊருக்கும் செய்யலாம்ல. அத கூட இந்த அரசாங்கம் செய்யல அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அம்மாவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களுக்கு அம்மா என்றைக்கும் ஆதரவாகவும் இருந்து உள்ளார்கள். உங்களது பேர் ஆதரவுடன் ஆசியா பேகம் அவர்கள் இங்கே வெற்றி பெறுவது உறுதின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா அவங்களுக்கு நீங்க தென்னந்தோப்பு சின்னத்துல ஆசியா பேகம் அவர்களுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை நமதே, வெற்றி நமதே. பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். இங்கு வருவதற்காக வந்து கொண்டிருந்த வண்டிகளை ராஜபுரம் அருகே போலீஸ்காரர்கள் அதிகார போக்கில் வண்டிகளை விட மறுத்துள்ளனர். இது ரொம்ப தவறான விஷயம். போலீஸ் துறை நியாயமா நடந்துக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஏன் கரூர்ல மட்டும் இந்த வேலை நடக்குதுன்னு தெரியல. வேற யாரோ எங்கேயோ இருந்து ரிமோட் கண்ட்ரோல்ல ஆபரேட் பண்றது மாதிரி தெரியுது. இதுக்கு காவல்துறை துணை போக கூடாதுங்கிறத திரும்ப நான் சொல்லிக்கிறேன்.